அவர் வந்து தோத்ததற்க கூடாது, தோற்கடிக்கப்பட்டிருக்கவும் கூடாது. அவருடைய தோல்வி அப்படிங்கிறதுல இவிஎம் மெஷின் கூட இருக்கலாம்ன்றது கூட என்னோட அபிப்பிராயம். அதெல்லாம் என்னுடைய சொந்த அபிப்பிராயம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சக்தி நினைச்சிருக்கலாம். அதுக்கான வேலைகளும் கூட அது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. ஏன் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்குள்ள போனாரு அப்படின்னா அதுக்கு சபரீசன் மிக முக்கிய காரணம், சேகர் பாபு மிக முக்கிய காரணம். நாங்கள் திமுகவை பலமுறை எச்சரித்தோம். ஐயா, அதில் இருக்கின்ற சேகர் பாபு திமுகவுக்கு உண்மையானவர் கிடையாது. திமுக 47ல பேசின அதே சவுண்ட் இன்னைக்கு இல்ல. அண்ணா இருந்த போது இருந்த திமுக இன்னைக்கு இல்ல. கருணாநிதி இருந்த போது இருந்த திமுக இன்னைக்கு ஸ்டாலின் கையில அது மாதிரி இல்லை. இந்த திமுகங்கிறதுங்கிற ஒரு கட்சி வேணுங்கிறதுலயும் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அந்த ஓஜிடிஎம்கே திரும்ப வரணும்னா அந்த டிஎம்கே உதயநிதி கையிலையோ சபரீசன் கையிலையோ கனிமொழி அம்மா கையிலையோ இருக்கக்கூடாது. இல்லை, நீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னா உடன்பிறப்புகள் எல்லாரும் நடக்கின்ற தாவேகா ஆட்சி திமுக ஆட்சி கடைசி இந்த 5 வருஷம் காலில் வச்சு மிதின்னு மிதிச்சிங்க சார். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னா அப்பா உங்க சங்காத்தமே எனக்கு வேணாம் சாமி அப்படின்னு தலை தெறிக்க ஓடி போய் இங்க போயிட்டாங்க. எங்க நல்ல பணம் வருமோ, எது கோடி கோடியா கொட்டுமோ அந்த துறையெல்லாம் நமக்கு வருமே அப்படிங்கிற நம்பாசையில தான் திமுக காரங்க நீங்க இவங்களோட காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தீர்களே ஒழிய பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அதிமுகவின் ஐடிவி நிர்வாகி தோழர் நாச்சார் சுகுந்த் இணைகிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பொய்க்கால் குதிரை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பா தொடர்ந்து ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இன்றைக்கு படப்பையில 2 பேரை வெட்டி கொண்டு இருக்காங்க, உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கொடுத்த இந்த அறிக்கை என்பது பொய்க்கால் குதிரைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல சிறுமைப்படுத்த நினைக்கிறாரா திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள்? சுட்டி காட்டலாம். இந்த எடுத்துக்காட்டு சரியா சிறுமைப்படுத்துவது? இல்ல, நீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னா உடன்பிறப்புகள் எல்லாரும் நடக்கின்ற தாவேகா ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு திமுக தலைவர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல நலத்திட்டங்கள் அடிப்படையில் சொன்னார். என்னென்ன நலத்திட்டங்கள் நலத்திட்டங்கள் அடிப்படையில் அப்ப ஏதோ ஒண்ணு நடக்கிறது. அதாவது இந்த இது ரஜினி காமெடியில ஒண்ணு வரும்ல, வந்து சட்டை என்னோடது ஆனா அவர்தான் மாப்பிள்ள, சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன நடக்கிறது தாவேகா ஆட்சி ஆனா திமுக ஆட்சி நலத்திட்டங்கள் அடிப்படையில் அப்படி நீங்க அந்த ஏதோ நீங்க ஒண்ணு ஏதோ ஒரு இன்சர்ட் பண்ணிட்டே இருக்க தப்பா புரிஞ்சுப்பாங்களே. இல்ல, நீங்க இன்சர்ட் பண்ணுங்க சார், மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த தடியும் உடையக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது அப்படின்னு பாலிஸ்டா பேசுறதுல திமுக காரர்களை விட்டால் இந்தியால யாருமே கிடையாது. ஆனா இப்படி கரெக்டா அது பொய்க்கால் குதிரை ஆட்சி அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லலாம். ஆட்சிக்கு வந்து 10 நாள் தானே ஆச்சு, உடனே கொலை குற்றங்களை எல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியுமா? ஆமா, அந்த சீட்ல இப்பதான் உட்கார்ந்துருக்காரு, வேலையெல்லாம் தொடங்கணும் பார்க்கணும் அப்படின்லாம் கரெக்டு தான். ஒரு ஆமா சார், உங்களுக்கு எல்லாமே தோழமை சுட்டுதலா அதே இருக்கணும். தோழமை சுட்டுதல்னு உங்க கூட டிராவல் பண்ணிட்டு வாய்ப்பு கிடைச்ச உடனே அங்கிட்டு போற அந்த மாதிரி தோழமை சுட்டுதல்கள். நீங்க ஏன் திமுக நாசமா போச்சு தெரியுமா? ஏன் ஒரு முதல்வரே வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாரு தெரியுமா? இந்த மாதிரி தோழமை சுட்டுதல்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனாலதான். ஜனநாயகம்ன்றாங்க. ஜனநாயகம் நம்ம பேச வாய்ப்பு கொடுக்கறது, நம்ம குறைகளை சுட்டி காட்ட சொல்றது ஜனநாயகம் இல்லையா? அவர் தோழமை சுட்டுதல்ங்கிற எந்த இடத்துல சொல்றாரு ஐயா? அந்த தோழமை சுட்டுதல்ங்கிற வார்த்தையே எங்க இருந்து வருது ஐயா? நான் என்னுடைய மன குமுறல்களை என்னுடைய வார்த்தைகளில் எடுத்து சொன்னால் நீங்க தாங்க மாட்டீங்க, உடனே என்ன போட்டு அடிப்பீங்க உங்க கட்சிக்காரங்களை வச்சு. அதனால நான் அதை ஒரு பாலிஷ் மேல அழகா ஒரு பாலிஷ் போட்டு அது மேல ஒரு சென்ட் பூசி அது தோழமை சுட்டுதல்னு நான் கொடுக்குறேங்க ஐயா.
இப்படி கூட இருந்த கூட்டணி கட்சி இருக்குல்ல, விசிகாவா இருக்கட்டும், 2 இடதுசாரிகளாக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் தெரிந்த கட்சிகளை எல்லாம் போட்டு கடைசி இந்த 5 வருஷம் காலில் வச்சு மிதின்னு மிதிச்சிங்க சார். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னா, அப்பா உங்க சங்காத்தமே எனக்கு வேணாம் சாமி அப்படின்னு தலை தெறிக்க ஓடி போய் இங்க போயிட்டாங்க. திமுக கூட்டணியை தொடர்றாங்க சார். இது வந்து எப்படி தெளிவா இருக்கு இல்ல, இது என்ன இல்ல, இது என்ன இல்ல திமுக கூட்டணியில இருக்கும். இது வந்து அப்புறம் இந்த முகநூல்ல எல்லாம் அசிங்கமா எழுதுறாங்கல்ல, அந்த மாதிரி வசனங்கள்லாம் நான் சொல்ல விரும்பல. கல்யாணம் இங்க அங்க வந்து குடுத்தனம் பண்றாங்க, அந்த மாதிரி வசனம், கேவலமான வசனங்களை நான் பேச விரும்பல. அவங்களே சொல்றாங்க நாங்க திமுக கொண்டு தாலி கட்டிக்கல, தாவேக்காக தாலி கட்டிட்டு வாழ போறது இல்லன்றாங்க. உங்களுடைய 2 இடதுசாரிகள், பிசிகே, காங்கிரஸ், IUML இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணியோடு காங்கிரஸை தவிர்த்து இவங்க இல்ல, காங்கிரஸும் சேர்ந்து உங்க கூட இத்தனை வருஷம் ஏன் டிராவல் பண்ணாங்கன்னா, 10 வருஷம் ஏன் டிராவல் பண்ணாங்கன்னா, பாஜக எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காகத்தான் உங்க கூட வந்தாங்க. சரிங்களா? இத்தனை வருஷம் டிராவலும் பண்ணாங்க. ஆனா அந்த காங்கிரஸுக்கும் தெரியும் திமுக ஒன்றும் சொக்கத்தங்கம் கிடையாது. இந்த திமுக வாஜ்பாயை ஆதரித்த திமுக, இந்த திமுக மோடியை நல்லவர் என்று சொன்ன திமுக, இந்த திமுக RSS சமுதாய இயக்கம்னு எழுதின கேவலங்கட்ட திமுக காங்கிரஸ். திமுக நம்மள வந்து பிரதமர் வேட்பாளர் துணிச்சலாக அறிவித்த திமுகன்றது ராகுலுக்கும் தெரியும் இல்லையா? ஆமா இல்ல, இப்ப வேற திமுக இந்த ஐடிவிங்க எல்லாம் நீங்க எல்லாம் வந்து ராகுல் காந்தி தான் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல அதாவது இந்த அடிக்கிறது இருக்கு இல்லையா, தனி மனுஷனை அடிக்கிறது, தனி மனுஷனை, அது ராகுல் காந்தியா இருந்தாலும் நாங்க உடனே பார்த்தா அந்த RSS ஓட லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, RSSம் பிஜேபியும் ராகுல் என்னன்னு சொல்லும், பப்பு. அவர் இந்த பக்கம் தாவிய பக்கம் போயிட்டாரு அப்படின்னோடனே உடனே உங்களுடைய அந்த என்ன சொல்றது, அந்த உணர்ச்சி வசப்பட்ட திமுக கூட்டம், அதுக்கு பேர் ஒரு ஐடிவிங்கன்னு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி தேரால் இணைய கைக்கூலி, இணைய அவங்க தையில குண்டாந்தடியில சார், அதுக்கு பதிலாக ஒரு சிஸ்டமோ ஒரு லேப்போ என்னமோ ஒன்று கொடுத்து வச்சிருக்கீங்க. அவனே கடன்னு அடிக்கிறாங்க. என்னன்னு RSS லாங்குவேஜில் என்னன்னு, ராகுல் ஒரு பப்பு, ராகுல் ஏன்பா தம்பி, அவர் அந்த சுவர் அப்படி தாண்டி போய் அன்னபூர்லால ஸ்வீட் வாங்கிட்டு வந்து அதை உங்க கையில கொடுத்தப்போ ராகுல் பப்புவாக திமுக காரங்களுக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு ராகுலோட தயவு நமக்கும் தேவைப்பட்டது. ஒருவேளை ராகுல் பிரதமர் ஆகிவிட்டால் திரும்ப நம்ம வந்து TR பாலு கப்பல் துறை மினிஸ்டர், R ஆசா IT மினிஸ்டர், அதான் எங்க நல்ல பணம் வருமோ, எது கோடி கோடியா கொட்டுமோ அந்த துறையெல்லாம் நமக்கு வருமே அப்படிங்கிற நம்பாசையில தான் திமுக காரங்க நீங்க இவங்களோட காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தீர்களே ஒழிய, நீங்க வந்து அப்படியே வந்து இந்துத்துவத்தை சரிச்சு சாய்க்கிறதுக்கெல்லாம் நீங்க ஆள் கிடையாது. நீங்கள் உண்மையிலேயுமே இந்துத்துவத்தை எதிர்க்கின்ற ஆட்களாக இருந்தால் திமுகவோட தாய்க்கழகமான பெரியார் திடல், இது ரெண்டும் உண்மையிலுமேயே இந்த சனாதனத்தை ஒழிக்கின்றதை ஒரு ஒரு பெரிய வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் எப்படி சார் ஆட்சிக்கு வந்திருப்பாரு? விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்திருப்பாரு? பாஜக திமுக தரப்புல இப்ப இத பாக்குறவங்க என்ன எழுதுவாங்கன்னா, இப்ப பாக்குறவங்க என்ன எழுதுவாங்கன்னா, எஸ் திமுக வந்து பால அடிச்சு ஆடல, ஓகே, அதிமுக மட்டும் அடிச்சு அப்படியே பவுண்டரியில பால படக்க விட்டீங்கன்னு கேட்பாங்க. அதிமுக சார் இப்போ எங்களுக்கு தாய் கழகம் திராவிடர் கழகத்துல இருந்து நேரா வந்தவங்க தான் திமுக. நீங்க தான் ஃபர்ஸ்ட் புள்ள, சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் புள்ளையோட இன்னொரு அடுத்த குழந்தை தான் அதிமுக. நீ ஃபர்ஸ்ட் குழந்தையே ஒன்றும் பண்ணலையே, கிழிக்கலையே. குடும்பத்துல சார், குடும்பத்துல அப்பா செத்து போயிடாருன்னு வச்சுக்கோங்க, மகன் தான் வீட்டோட பொறுப்பை ஏற்றுப்பான். அரிதான சில குடும்பங்கள்ல தான் 2வது இருக்கிற பொம்பளை பிள்ளைய பையனை ஏற்றுப்பாங்க, சரிங்களா? அப்போ மூத்த மகன் கையாளாதவன், ஒத்துக்கிறீங்களா? திமுக கையாளாகாதவன் அல்லது தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னை கையாளாகாதவனா காட்டிக்கிட்டான். நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு இந்த நேரத்தில் திமுகவை விமர்சனம் செய்வதை நான் துளியும் விரும்பவில்லை, செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறத நான் ஒரு இது வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவை என்ன மாதிரி பலர் ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணினதுனால, நான் வந்து தமிழ்நாட்டுல பெரிய ஒரு விமர்சகர் கிடையாது, உலகம் அறிந்த ஆள் கிடையாது, ஆனா என் வார்த்தையும் நம்புகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது, சரிங்களா? அப்ப திமுகவை நான் காட்டமாக விமர்சனம் பண்ணும்போது அதற்கான எதிர்வினைகள் வருகின்றது. அந்த எதிர்வினைகள்ங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த கூட்டம், இந்த 2K கிட்ஸ் பாக்குறான்ல,
ட்விட்டர்லயும் ஜென்சி இதுலயும் பாக்குற இன்ஸ்டாலையும் கட் பண்ணி உடனே எல்லா சேனலும் கட் பண்ணி இன்ஸ்டால போட்டு விட்டுறோம். பாக்குற இந்த கூட்டம், ஓ அப்ப திமுக ஒரு விஷம் போல இருக்கு. எஸ் அப்கோர்ஸ் திமுக ஒரு விஷம். அப்ப அந்த விஷத்தை கொல்லுவதற்கு வர வேண்டியது ஒரு மருந்தா இருக்கணும், பெரிய ஒரு மருந்தா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது பெரிய மருந்தான்றது தெரியல. நான் சொல்றது தாவேகா திமுகங்கிற ஒரு விஷத்தை முறிக்கிறதுக்காக வந்த மருந்தா நான் தாவேகாவை பார்த்தேன்னா அது உண்மையிலேயுமே நல்ல மருந்தா தெரியல. அது இன்னைக்கு தெரியவும் தெரியாது. எதனால தெரியவும் தெரியாதுன்னா ஆட்சிக்கு வந்த இன்னும் 1 மாசம் ஆகல சார், சரிங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துலதான் நான் நம்ம கொஞ்ச நாளும் திமுகவை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன்னா இது எங்கேயோ என் வீட்டில் இருக்கிற 2K கிட்ஸ் குழந்தை, என் பையன் முதற்கொண்டு நான் பேசுற வீடியோவை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு திமுக ஒரு தவறான கட்சி தாங்கிற ஒரு இதை கொண்டு போய் சேர்த்ததுல என்னோட பங்கு ஒரு சின்ன பங்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இந்த ஹெட்வெயிட்லேருந்து சொல்லலை. நான் இன்னைக்கு நடக்கின்ற பல விஷயங்களை பார்த்த பிறகு இந்த திமுகங்கிறதுங்கிற ஒரு கட்சி வேணுங்கிறதுலையும் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள திமுகங்கிற ஒரு கட்சி வேணுங்கிறதுலையும் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதை நான் மறுப்பதற்கு இல்லை, சரிங்களா? ஆனா அந்த கட்சி ஒரேடிய கருணாநிதி குடும்பத்துல இருக்கிறதையும் பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் தொண்டர்களை போல நானும் அதை விரும்பவில்லை, சரிங்களா? அது என்ன அப்படின்னீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 49ல உருவான அந்த ஒரிஜினல் டிஎம்கே இருக்குல்ல, அந்த டிஎம்கே திரும்ப வரணும். அந்த ஓஜி டிஎம்கே திரும்ப வரணும். சரி, அந்த ஓஜி டிஎம்கே திரும்ப வரணும்னா அந்த டிஎம்கே உதயநிதி கையிலையோ சபரீசன் கையிலையோ கனிமொழி அம்மா கையிலையோ இருக்கக்கூடாது. அது உண்மையிலுமே இந்த திமுகங்கிற 3 எழுத்தை வச்சு 30 லட்சம் கோடி சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு யோசிக்காத சித்தாந்தத்துக்காக உயிரை கொடுக்குறவன் இருப்பான்ல, அவன் கையில இருக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் சில விஷயங்களை பார்க்கும்போது சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பினார் டாக்டர் எழிலன். என்ன கேட்டார் தெரியுமா? இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கு நம்ம ஏதாவது வேலை செய்ய போறோமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அங்க ஒரு திமிரும் தெனாவிட்டும் பிடிச்ச ஒரு சபாநாயகர், இப்ப சபாநாயகர் இல்ல, ஊர் மக்களே போங்க யாரும் விரட்டி விட்டாங்க. அந்த அப்பாவுன்னு ஒரு தெனவெடுத்த ஒரு நபர் இருந்தார். அவரு சொன்னாரு, அதெல்லாம் இங்க பேசக்கூடாது, உட்காருன்னாரு. அன்னைக்கு நீங்க எழிலனோட டாக்டர் எழிலன் குரலை கேட்டிருந்தால் அதே எழிலன் நான் எழிலன் பேசுனதும் கிடையாது, பழகினதும் கிடையாது, இங்க தூரத்துல நின்று பார்த்திருக்கேன், சரியா? நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி இளம் தலைமுறை கொள்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பேசுற ஆட்கள் கையில் கட்சி இன்னைக்கு இருக்கு. இல்ல நேத்து வீடியோ போட்டாரு, சரி, அப்ப நான் பார்க்கல, அதெல்லாம் பார்க்கல, வீடியோ போட்டாரு, பாக்கணும், நீங்க பார்க்கல. ஆடி போனா 60 அப்படின்னு வீடியோ போட்டாரு. ஏதோ ஆமா, அந்த சீனியர்ஸ் எல்லாம் தயவுசெய்து வீட்டுக்கு போன அந்த இவர் காமெடி சந்தான காமெடி ஆடி போனா 60. அப்போ நீங்க என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க உண்மையில் இதை திமுக தொண்டர்கள் பேச வேண்டும், அதிமுக தரப்புல இருந்து நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி சுயநலவாதிகளிடம் இன்னைக்கு கட்சிங்கிறது ஏன் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்குள்ள போனாரு அப்படின்னா அதுக்கு சபரீசன் மிக முக்கிய காரணம், சேகர் பாபு மிக முக்கிய காரணம். சேகர் பாபு இன்ன வரைக்கும் யாராவது கூப்பிட்டு வச்சு ஒரு விசாரணை நடத்திருக்கீங்களா? இல்ல, நடத்த முடியாது. சேகர் பாபு ஒரு பியோர் சங்கி. நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே, நம்பலாம் நீங்களாம் சார். நீங்க நிரூபணம் இல்லாம எதிரியிடம் இருந்து வார்த்தை வருகிறது என்றால் அது வேறு, எதிர்த்தரப்பிலிருந்து வார்த்தை வருகிறது என்றால் வேறு. நீங்க எதிர்த்தரப்பில் இருப்பவனையும் எதிரியாக நினைத்து அவனை தனி மனித தாக்குதலில் திரும்ப திரும்ப ஈடுபட்டு நீங்கள் மிதிப்பதை ஒரு யுக்தியாக வைத்திருப்பது அது RSS ஓட யுக்தி. அதை திமுகவும் பயன்படுத்தினால் அதுல பாதாளத்துக்குள் போவதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் மறுபடியும் நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரணும்னு நினைக்கிறேன். இந்த பொய்க்கால் குதிரை அப்படின்றது அந்த எடுத்துக்காட்டு அவ்வளவு அழுத்தம் கொடுக்கணுமான்ற சுட்டி காட்டிட்டு கடந்து போலாம் இல்லையா? பொய்க்கால் குதிரை அப்படின்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது டெக்னிக்கலி 100% கரெக்ட். பிகாஸ் அந்த தாவேகாங்கிற கட்சி, அந்த கட்சியில் எனக்கு ஜெயிச்சு வந்திருக்கோம் 108 பேர், சரிங்களா? அந்த 108 பேர்ல பாதி பேர் எங்க இருந்து வந்தாங்க? அதிமுகவிலிருந்து. இன்னும் கொஞ்சம் பாதி பேர் எங்க இருந்து வந்தாங்க? காங்கிரஸ், திமுகவிலிருந்து, முன்னாள் இருந்தவங்க, சரிங்களா? அப்போ இன்னைக்கு அந்த தாவேகாங்கிற அந்த நாற்காலியில உட்காந்துருக்காரு இல்லையா, அதுல ஒரு கால் யாரு? அதிமுக. இன்னொரு கால் யாரு? காங்கிரஸ்ல இருந்து வந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. மெயின்லி இன்னைக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்
அந்த ஜெயிச்ச எம்எல்ஏஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் கிடையாது. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக. ஒரு கால் தான் தாவேகா, இன்னொரு கால் மிக்ஸ்டா இருக்குது. சரிங்களா? அது அப்ப என்ன ஆகும், அந்த மிக்ஸ்டா இருக்க காலு ஆட்டங்கானுக்கிட்டே இருக்கும். அந்த மிக்ஸ்டா இருக்கிற காலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பேரு கிரிமினல்ஸ். அந்த மிக்ஸ்டா இருக்கிற காலில் பலர் வந்து RSSல இருந்து வந்தவங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவங்கலாம், பிரதிநிதி அவங்கலாம். சரி, எம்எல்ஏ வந்தா என்ன சார், அங்க வந்து டெல்லியில எம்பியா உட்கார்ந்துருக்க பலர் பேர் வந்து கிரிமினல் வழக்குடையவர்கள். கிரிமினல் வழக்கு இருக்குன்னா, ஐயா நீங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்கன்னா வெள்ளை சட்டை தான் சார் போட்டிருக்கீங்க, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா கருப்பு கண்ணாடி தான் சார் போட்டிருக்கேன், கையில வாட்ச் கட்டிருக்கீங்க சார், பெரிய டயல் இருக்க 1 கோடி ரூபாய் வாட்டுக்கு வாட்ச் கட்டிருக்கீங்கன்னா அப்படிதான் சொல்ல முடியும். நான் இப்ப வெள்ளை சட்டையை வந்து சார் நான் வந்து அவங்கெல்லாம் எம்எல்ஏஸ் சார், அவங்கெல்லாம் எம்பி சார், how can I say சார், சோ வெள்ளை சட்டை இஸ் கருப்பு சட்டை சார், சம்பாதிக்க வேண்டாம்ன்ற நம்ம சார். இது என்ன சார், அவங்க கோபத்தை சம்பாதிக்க கூடாது, இவங்க கோபத்தை சம்பாதிக்க கூடாது, இப்படி பயந்து 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 எத்தனை காலம் வாழணும் சொல்லுங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, இந்த சமூகமே என்ன நினைக்குது அப்படின்னீங்கன்னா, இந்த நடுத்தர பொருளாதாரத்தில் வாழ்கிறான்ல அந்த நடுத்தர வர்க்கத்துக்காரனுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கும், ஒரு தன்மானம் இருக்கும், அவன் சோத்துக்கு செத்தாலும் பரவாயில்லன்னு உண்மையை பேசுவான் அப்படிங்கிற எண்ணம் நம்ம சமூகத்திலே கிடையாது. பாலிஸ்டா இதே நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி இந்த ஹேர்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு அப்படியே ரொம்ப பாலிஸ்டான இங்கிலீஷ்ல பேசுனா அது ட்ரூன்னு நம்புறீங்க. நம்ம சமூகத்தோட மன இயல்பே அப்படி ஆயிடுச்சு சார். ஒரு அப்பர் காஸ்ட் விமன், பாலிஸ்டா இங்கிலீஷ், ஸ்டைலிஷ் ஹேர் ஸ்டைல், இப்படியெல்லாம் சொன்னாதான் we will listen. நாங்கள் திமுகவை பலமுறை எச்சரித்தோம். ஐயா அதில் இருக்கின்ற ஐயா சேகர் பாபு திமுகவுக்கு உண்மையானவர் கிடையாது, அவர் RSS பாஜகவோடு நட்புறவில் இருக்கிறவர்கள் சொன்னோம். நீங்கள் எங்களை என்னவா பாத்தீங்க, எதிரியா பாத்தீங்க, எதிர்த்தரப்புல இருக்கிற ஆளா பார்க்கல. இல்ல மேம், இல்ல தோழர், நீங்க வருத்தப்படுறீங்களா முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சது? இல்ல, இது வந்து எனக்கு ஐயா ஸ்டாலின் மேல இருக்க அபிமானம் கிடையாது. என்ன அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாட்டுல எனக்கு சித்தாந்தம் பேசுற ஒரு கட்சினா திமுக தான் சார். எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அந்த கட்சி மேல எனக்கு காழ்ப்புணர்வு இருக்கு, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற சிலர் மேல எனக்கு காழ்ப்புணர்வு இருக்குது, வன்மம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து சில உண்மைகளை பேசாம இருக்க முடியாது. சரிங்களா? அப்போ இங்க வந்து இன்னைக்கும் இந்த தேதி வரைக்கும் இங்க ஸ்ட்ராங்கா சித்தாந்தம் பேசுகிறவர்கள் ஒரு காலத்தில் 52 மொதல் எலெக்ஷன் நடந்த போதெல்லாம் 2 பேர் இருந்தான். ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு இடதுசாரிகள். சரிங்களா? இன்னைக்கு இடதுசாரிகளும் தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற மாதிரி ஆகி போச்சு. சரிங்களா? எங்கேயோ 1-2 பேர், 4 பேர் ரொம்ப போயிட்டாங்க. அப்படிங்கும்போது திமுக 47ல பேசின அதே சவுண்ட் இன்னைக்கு இல்ல. அண்ணா இருந்த போது இருந்த திமுக இன்னைக்கு இல்ல. கருணாநிதி இருந்த போது இருந்த திமுக இன்னைக்கு ஸ்டாலின் கையில அது மாதிரி இல்ல. இன்னைக்கு கையில யார்கிட்ட கையில பொறுப்பு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலப்பிரபுத்துவ மனப்பான்மை கொண்டவர்கள், பண்ணையார்கள். ரொம்ப எளிமையா சொல்றதுன்னா பண்ணையார்கள். KN நேரு ஒரு பண்ணையார், எல்லாருமே பண்ணையார். உங்க பெரிய ஆட்கள், நீங்க பெரிய மினிஸ்ட்ரி யாருக்காருக்கெல்லாம் கொடுத்து வச்சீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணையார் மனோபாவம். அந்த பண்ணையார் மனோபாவத்தில் என்ன இருக்கும், அங்க அதிகாரம் வந்தால் அகங்காரம் மட்டும்தான் இருக்கும், ஆணவம் மட்டும்தான் இருக்கும். ஏன் இன்னைக்கு KN நேரு அன்பில் மகேஷை போட்டு தள்ளினார்? கோயிஸ் நவல்பட்டு விஜய் உங்க கட்சியில நேத்து வரைக்கும் இருந்தவர் தான். இன்னைக்கு அவரு எங்க இருக்காரு? தாவேக்கால இருக்காரு. அதனாலதான் சொன்னேன், விஜய் உட்கார்ந்திருக்கின்ற அந்த நாற்காலியில இருக்கின்ற 4 கால்களில் ஒரு கால் தாவேக்கா கால், இன்னொரு கால் அதிமுக கால், இன்னொரு கால் திமுகவோட கால், இன்னொன்னு இருக்குல்ல அது கலந்து கட்டி, அது RSS, பியோர் RSSும் இருக்குது, பியோர் பிஜேபியும் இருக்குது, சில உதிரிகளும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த காலம் ஆடிக்கிட்டே இருக்கும். தாவேக்கா தம்பிகள் தங்கைகள் யாராவது இப்பதான் அரசியல் பகிர்கின்றவர்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா RSS ஒரு கட்சிக்குள் பூந்தால் என்ன செய்யுன்றத பாருங்க. ஸ்டாலின் தோல்வியை கேட்டிருந்து நீங்க அதை கடந்து போறீங்க. ஸ்டாலின் தோல்விங்கிறது அதை வந்து அவரு சட்டமன்றத்துக்குள்ள இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். எதனால அப்படின்னு என்னன்னா, இப்ப வந்து சட்டமன்றத்துக்குள் ஒரு அரசியல் அனுபவமும் அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளையும் தெரிஞ்ச ஒரே ஒரு நபர்னா அது யாருன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான். சரிங்களா? இங்க வந்து இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற நம்முடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் சரி, அந்த பக்கம் சிஎம்மா இருக்கின்ற விஜய் அவர்களும் சரி, 2 பேருமே இப்போ என்ன இருக்காங்க, அந்த ட்ரைனிங் ஃபேஸ்ல தான் இருக்காங்க. ட்ரைனிங் அவர் இப்பதான் முதலமைச்சர். சட்டமன்ற நடவடிக்கைகளே இன்னும் முழுசா அவருக்கு என்ன ஏது எப்படி அப்படின்றது அவருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நம்மளுடைய எதிர்கட்சி தலைவரும் அப்படிதான்.
அப்ப அந்த இடத்துட்ட வந்துதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மாதிரியும் ஸ்டாலின் ஐயா மாதிரியுமான ஒரு சீனியர்ஸ் அங்க இருக்கணும் கண்டிப்பா. அதுதான் இந்த சட்டமன்ற ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஜனநாயகத்தை போன முறை நீங்க கொன்றீர்கள். திமுக காரங்க என்ன பண்ணீங்க, எதிர்கட்சிக்காரங்க பேசுறத ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு போனீங்க, பிளாக் அடிச்சுட்டு போனீங்க, சரிங்களா? அப்ப அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா திரும்ப அங்க வேணும் ஸ்டாலின் ஐயா. எனக்கு ஒரு சட்டமன்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற கொஞ்சம் அந்த அறிதலும் தெரிதலும் புரிதலும் இருக்கின்ற இவர்களை போன்றவர்கள் அவர்கள் உள்ளிருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த சட்டமன்றம் 5 வருஷம் ஒழுங்கா நடக்குமா? உதயநிதி அவர்களால் இது 5 வருஷம் கேரி ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னீங்கன்னா அது சாத்தியம் இல்லாதது. சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறது தான். அவர் தோத்த அன்னைக்குமே நான் அதை என்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் நான் எழுதினேன். அவர் தோத்ததற்க கூடாது, தோற்கடிக்கப்பட்டிருக்கவும் கூடாது. அவருடைய தோல்வி அப்படிங்கிறதுல இவிஎம் மெஷின் கூட இருக்கலாம்ன்றது கூட என்னோட அபிப்பிராயம். அதெல்லாம் என்னுடைய சொந்த அபிப்பிராயம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சக்தி நினைச்சிருக்கலாம். அதுக்கான வேலைகளும் கூட அது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல தான் அவர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி தோழர். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.